2025ஆம் ஆண்டு பிறந்துவிட்டது. புத்தாண்டு பிறந்துள்ள நிலையில் மக்கள் பல்வேறு இடங்களில் கூடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். காட்சிகளின் வாயிலாக பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் சென்னை பெசன்ட் நகரிலிருந்து நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், அங்க எந்த அளவுல கொண்டாட்டங்கள் இருக்கு சொல்லலாம் நீங்க? பருந்து பார்வை காட்சிகளிலேயே நம்மளால் தெளிவாக பார்க்க முடிகிறது. பெசன்ட் நகர் கடற்கரையில் 2025 ஆங்கில புத்தாண்டை வரவேற்பதற்காக சுமார் 1.5 லட்சம் பேர் மக்கள் குவிந்து இருப்பதாக காவல்துறையின் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக பெசன்ட் நகர் கடற்கரையில போதை அற்ற வாழ்வு என்கின்ற தலைப்பில் தற்போது பெருநகர காவல்துறையினர் சார்பில் ஒரு ட்ரோன் ஷோ ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக 11:52 மணிக்கு தொடங்க வேண்டிய அந்த ட்ரோன் ஷோ தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்போது தாமதமாகி இருப்பதால் பொதுமக்கள் அந்த கடற்கரையோரம் பக்கத்துல குவிந்திருக்கிற அந்த காட்சிகளை தான் நம்மளால பருந்து பார்வையில தெளிவாகவே பார்க்க முடிகிறது. பெசன்ட் நகர் சாலையில, கடற்கரை சாலையில இருக்கக்கூடிய மக்கள் கைகள்ல செல்போன் டார்ச்களை ஒலித்துக் கொண்டு அவர்கள் பாடல் ஆடல் என நடனமாடி வருகின்றனர். கடற்கரைக்கு அடுத்து உள்ள மக்கள் இந்த ட்ரோன் ஷோ ஏற்கனவே 200 ட்ரோன்கள் மூலமாக ஷோ நடப்பதற்காக திட்டமிடப்பட்டது. ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்போது 50 ட்ரோன்கள் மூலமாக ஷோ இதற்கு முன்பு 5 நிமிடங்கள் நடைபெற்றது. இந்நிலையில 100 ட்ரோன்கள் மூலமாக மீண்டும் அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக அந்த பெசன்ட் நகர் கடற்கரை முழுவதுமே மக்கள் கூட்டத்தால நிரம்பி இருக்குது. காவல்துறையினால மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைதான் இருக்கிறது. ஒரு அளவுக்கு மேல அவங்களால அவ்வளவு அளவுக்கு அதிகமான மக்கள் கூட்டம் இங்க கூர்ந்திருக்கிறாங்க. 1.5 லட்சம் பேர் என தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான பணியில தற்போது 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். சிலர் தடுப்புகளை மீறி கடற்கரைக்குள், அதாவது கடற்கரை பகுதிகளுக்குள் செல்ல அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்ட நிலையில தடுப்புகளை உடைத்துக் கொண்டு சென்ற காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிந்தது. இந்நிலையில தான் காவல்துறையினர் தற்போது அதிகப்படுத்தப்பட்டு கடல் பகுதிகளுக்குள் செல்லாத வண்ணம் அவர்களை தடுத்து நிறுத்தி வருகின்றனர். கிட்டத்தட்ட ட்ரோன் ஷோ கைவிடப்பட்டது. அதாவது ஒரு 5 நிமிடம் நடைபெற்ற அந்த ட்ரோன் ஷோ இதற்கு மேல் நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை என்கிற நிலையில காவல்துறையினர் அந்த பொதுமக்களை கடற்கரை பகுதியில் இருந்து மீண்டும் அவர் சாலை பகுதிகளுக்கு அனுப்பும் பணியில ஈடுபட்டு வரார்கள். சுமார் 1000கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அந்த வாகனங்களை வெளியேற்றுவதற்கு மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் அடையாறு மற்றும் திருவான்மையூர் பகுதிகளில் ஏற்படும் என தெரிவிக்கப்படுகிறது. சென்னையில மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் கடற்கரை, திருவான்மையூர் கடற்கரைக்கு அடுத்தபடியாக இந்த அதிகப்படியாக இளைஞர்கள் கூடும், இளம் வட்டாரங்கள் கூடும் ஒரு பகுதியாக பெசன்ட் நகர் கடற்கரை பகுதிகள் இருப்பதன் காரணமாக காவல்துறையினரால் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படிங்கிறத நம்மளால சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு இந்த ட்ரோன் ஷோவை பார்ப்பதற்காக, ஏன்னா சென்னையிலேயே முதல் முறையாக இப்படி ஒரு வான வேடிக்கை நிகழ்ச்சி இரவு நேரத்துல நடைபெறுகிறது. அதுவும் அந்த ஹாப்பி நியூ இயர் போன்ற அந்த வாசகங்கள் அடங்கிய சில விஷயங்கள்லாம் வான் பரப்புல காட்சிப்படுத்தப்படும் என அறிவித்திருந்ததன் காரணமாக மக்கள் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்தனர். இருந்தாலும் 5 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி இதற்கு மேலும் நடைபெறுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் கடற்கரை பகுதிக்குள் மக்கள் செல்லாத வண்ணம் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தும் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். 2025 புத்தாண்டு பிறந்துள்ள நிலையில இனிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட வேண்டும், அதே நேரத்தில் பாதுகாப்பாக கொண்டாடுவது அவசியம் என்கின்ற அந்த வாசகத்தை காவல்துறையினர் தொடர்ச்சியாக ஒலிபெருக்கி மூலமாக தெரிவித்து வருகின்றனர். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் சென்னையில் முதல் ட்ரோன் ஷோ நடைபெற்று வருகிறது. சுமார் 200 ட்ரோன்கள் மூலம் போதைப் பொருள் இல்லா வாழ்க்கை எனும் தலைப்பில் இந்த ட்ரோன் ஷோ நடைபெற்று வருகிறது. சென்னையை சேர்ந்த ஏரோலைட் எனும் நிறுவனத்தோடு இணைந்து சென்னை பெருநகர காவல்துறையினர் மிகப்பெரிய ட்ரோன் ஷோவை நடத்துவதற்காக ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த நிலையில் புத்தாண்டை முன்னிட்டு சென்னையில் பெசன்ட் நகரில் ட்ரோன் ஷோ நடைபெற்று வருகிறது. மக்கள் அதிக அளவில் அந்த பகுதியில் குழுமி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. புத்தாண்டை வரவேற்கும் விதமாக உற்சாகத்துடன் மக்கள் அங்க கொண்டாட்டத்திலும் ஆட்டம் பாட்டத்திலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர்.